ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. காலையில் வீடியோ போகணுன்னு நினச்சேன், தூங்கிட்டேன். எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் தூங்கினது காரணம் யார் தெரியுமா? காட்டுறேன். இவன் தான் நான் தூங்கினதுக்கு முக்கியமான காரணமே. 7 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா அலாரம் வச்சான், 7 மணிக்கு கட் பண்ணிட்டு படுத்துட்டு இவன் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் வீடியோன்றனால ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. பட் காலையில் நான் போடும்போது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கவே முடியல. நான் பார்க்குற வேலை அப்படி என்னால் சுத்தமாக வீடியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. எனக்கு ஒரு ஜாப் இருக்குது. அந்த ஜாப் போக பேலன்ஸ் டயத்தில் தான் இந்த மாதிரி நான் வீடியோ பண்ண முடியும். காலையில் எழுந்துச்சு அலறதுக்கு வேணால் நேற்று வந்து அவ்வளோ ப்ரெஷர் என் ஒர்க் ப்ளேஸில், அதனால் காலையில் என்ன சரியாக தெரிய முடியல. இன்றைக்கி அந்த நாள் முடியலன்றதுக்காண்டி நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட போகிறேன். இப்போ நைட்டு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. நைட் வீடியோ அவ்வளோ கிளியராக தெரியாது. பட் இன்றைக்கி நான் வீடியோ போட்டே ஆகணுன்றதுக்காண்டி நான் அந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கொஞ்சம் திருப்பிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 6 டைம்ஸ் நம்ம ஒரு பெரிய ரைட் செலிபிரிட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ரைடெல்லாம் போக போகிறதில்ல, ஒரு சின்ன ரைடு தான். எனக்கு பெரிய ரைட் போகிறதுல டைம் இல்லை. நம்மளுக்கு ஒரு சின்ன ரைடாக போயிட்டு நம்ம வேலைக்கு லீவ் போடும்போது பெரிய ரைடாக போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தஞ்சாவூருக்குள்ள ஒரு ரவுண்டு விட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கும். முதல்ல நான் அதே சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் கடையே இருக்குது. நான் ஒரு தூங்கி இருக்கிற அகாமடேஷனும் இருக்குது. ஓகேங்களா? தஞ்சாவூரில் தான் இருந்து வேலை பார்க்குறேன். நான் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. ஓகே, இதுதான். பெரிய ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு கிடையாது, சின்ன ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். தஞ்சாவூரை சுற்றி நம்ம பெரிய கோயிலை சுற்றி பெரிய கோயில் என்ன வீடியோ போடணும் ஆனால், ஏன்னா அதுதான் நம்மகிட்ட இருக்கிற இப்போதைக்கு சிறந்த ஆப்ஷன். ஓகேங்களா? செலிபிரிட்டி ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து, இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ, ஒரு 4-5 வியூஸ் போகும். அந்த வியூஸ்ல உள்ள எல்லாரும் யார் யார் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் யார் யார் எந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். மந்த்லி ஒரு 6 டைம்ஸ் நம்ம ஒரு பெரிய ரைட் போறது வந்துடும். ஏன்னா 6 நாள் லீவ் இருக்கு. இந்த 6 நாளுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடா நம்ம போய்க்கலாம். சின்ன சம்பவம் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு சிலகுட்டிஸ் தான் வந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இது இப்போதைக்கு தான் பழைய பஸ் ஸ்டாண்ட். இங்க இருந்து தான் லோக்கல் பஸ் ஏறி புது பஸ் ஸ்டாண்ட் நீங்க போற மாதிரி இருக்கும். கடைசியில் பஸ்ஸுக்கு வர மாதிரி ஆக்கிட்டாங்களே, புரியுதுங்களா? ஏன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போயினோம்னா ஒரு 500 மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வேலை பார்க்குற ஷோரூம் வந்து இருக்கு. அது ஒரு நாள் நம்ம பிளாக் பண்ணலாம். இது எனக்கு தெரியாதுன்னா நான் சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன். இதோட என் சேனல் வந்து 3வது சேனல். 2 இதை ஏன் விட்டேன்னா 2 இதை வீடியோவே போடல. 2 இது மனசாட்சியே நம்ம நான் கிரியேட் பண்ணி வீடியோவே போடாம இருந்து கடைசியில் அந்த சேனல் வந்து யூஸ்லெஸ்ஸாக போச்சு. நிறைய பேர் சேனலில் வந்து கிரியேட் பண்ணாவே டைம் இல்லாமல் இருப்பாங்க. வீடியோஸ்லாம் நான் வீடியோ எடுக்கும்போது சேனல் கிரியேட் கஷ்டமா அந்த பூஸ் ஃபோம்ஸே நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான கிரியேட்டிவிட்டியில் இருந்துட்டேன். அப்புறம் கடைசியாக வீடியோ கிரியேட் பண்ணாத நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்து வீடியோ போட்டோம்னா ஒரு அல்காரிதம் வந்து அக்யூரேட்டாக இருக்கும்ன்ற ஒரு பேசிக்னால வந்துட்டு அந்த 2 சேனல் டெலிட் பண்ணிட்டு இது 3வது சேனல். இந்த 2 சேனல் டெலிட் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு சின்ன சம்பவம் இல்லை, கொஞ்சம் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு சிம்முக்கு வந்து யூடியூப் சேனல் கிரியேஷன் ஓடிபி வந்து 2 டைம்ஸ் தான் வரும். இது யாராவது புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுறீங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க. 2 ரூபா தான் வரும். அதுக்கடுத்து அந்த சிம்மில் உங்களால் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா வந்து அதுலேயே வந்துடும் மென்ஷன் ஆகி நீங்கள் 2 தடவை இந்த மாதிரி சேனலுக்கு வந்து இந்த ஓடிபி யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்னே வந்துடும். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம். இது எனக்கு தெரியாதுன்னா நான் கிரியேட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு சேனலை வந்து தள்ளி வச்சுக்கிட்டே வந்தேன். அதனால போயிடுச்சு. 2மே டியூட்டி ஷெடியூல்னால தான் என்னால் முடியாது போச்சு. அதனால வந்துட்டு இப்போ அதுக்குன்னு தனியாக நான் ஒரு சிம்மு வாங்கி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு எதுவும் தப்பு நடக்காம இருக்கணும்ட்டு
இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு டியூக் போது வருங்க தலைவி. வாய்ஸ் அப்படி இருக்குன்னு தெரியல சில குட்டீஸ். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும். ஏன்னா ஒரு தடவை டெஸ்டிங் ரைடு போயிருக்கேன். அப்போ வந்து ரெண்டும் மேனேஜபிளா தான் இருந்துச்சு. கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வாய்ஸ் தனியாகவும் கேமரா தனியாகவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது கடைசியாக மெர்ஜ் பண்ணிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கும். இதான் வந்து தஞ்சாவூர் ரயிலடி. கீழே பாலம் இருக்கும், மேலே ரயில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி வந்து வச்சிருக்கிறது. எங்க விட்டேன் இப்படி தாங்க. ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது வேற எதுக்குள்ள போனோம்னா இது மறந்து போயிருது. வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேமரா ஓரளவுக்கு சிம் ப்ராப்ளம்னா இப்போ புது சிம் அது என் பேர்லயே வாங்கி ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இதுவும் நான் நேற்று நைட்டு கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு காலையில் வீடியோ போகணும், 7 மணிக்கு போகணும்னா எனக்கு அந்த தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஓகேங்களா, இந்த டிசிப்ளின்ல ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி ஒரு அலாரம் வச்சோம்னா டக்குன்னு எந்திரிக்கணும். எனக்கு அதை திருப்பி வந்து இந்த அலாரத்தை எடுத்து விட்டு திருப்பி தூங்கணும். ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம், அதனால நாளைக்கு வீடியோ போடணும். இல்லை இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸை போட்டு முடிச்சு திருப்பி நாளைக்கு வீடியோ போடணும். இந்த மாதிரி தான் தோணுது. இது என்ன தெரிஞ்ச ஒரு பேட். என்ன பண்றது, என் வேலை அப்படின்றப்ப வந்து ரொம்ப டயர்ட்னஸா இருக்கும். நான் ஒரு நாள் நின்றுகிட்டே இருக்கேன். ஒரு 8 hours 6 hours நின்றுகிட்டே இருக்கனால அதனால வந்துட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என் ஸ்லீப்பை வந்து. அதனால தான் இந்த வட்டம் எப்படியாவது வீடியோ போட்டே ஆகணும்ட்டு கிளம்பியாச்சு. பழனி வரையும் போகுது. தஞ்சாவூர் டு பழனி பஸ் இது. எப்படி சூப்பரா தாண்டி விட்டோம்ல. இப்போ வந்து நான் ஒர்க்கில் இருக்கேன்னா காலையில் விடிய காலையில் இருக்கணும், இல்லை ஈவினிங் கொஞ்சம் ஆனால் ஓயாம மிட் நைட் வீடியோ போட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் மேக்ஸிமம் நான் காலையில் உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்ச நாள் லோக்கல் வீடியோ தாங்க வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கிளியராக கேட்குதா? கேமரா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து மிச்சம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மந்த்லி ஒரு 6 or 5 times கிட்ட உங்களுக்கு வெளியூர் வீடியோ வந்துருங்க. அதுக்கடுத்து பிக்கப் பண்ண ரைடு பெருசாகிலே போகலாம். ஓகேங்களா, கேமரா சரியில்லை எதுனாலும் சிலபடிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணம் செய்து போய் கொண்டிருக்கோம். நான் ஒரு இடத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 5 or 6 kilometers இருக்கும். அங்கே நம்ம ரைட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த இதெல்லாம் ஒரு ரைடுன்னு கட்டுறியானா, நான் காலையிலயோ மத்தியானமோ என் ஒர்க்கிங் டைம்ஸ்ல இடையில ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நான் பர்ஃபெக்ஷனாக தான் பண்ணுவேன். உட்காந்தே இருக்க வேண்டியதான ஒரு செருப்பா எடுத்த முறைன்ற மாதிரி. அது எனக்குன்னே அந்த வீடியோ கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணா, நான் முதல் நாள் வந்து கேமரா இருந்தால் தான் பண்ணுவேன். 2ஆம் நாள் வந்துட்டு எனக்கு அந்த மைக் இருந்தால் தான் பண்ணுவேன். 3ஆம் நாள் வந்து கேமரா மைக்கும் ஒரே இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும், நான் அது இருந்தால் தான் பண்ணுவேன் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால வந்துட்டு நான் கடைசி வரையும் வீடியோ போடவே இல்லை. இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லிட்டு தான் கடைசியில என்ன ஆனாலும் வீடியோ போட்டலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது வந்து ஜெனியூனா இருந்துச்சு அவர் சொன்னது. இப்படியே எத்தனை நாள் தம்பி இருப்ப, எதுனா உனக்கு முன்னாடி இருக்கிற யூடியூப்ஸை பாரு, அவங்க பழைய வீடியோலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்ட் தான். அவர் சொன்னது ஓரளவுக்கு மேட்சபிளா தான் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப கேவலமானுச்சு நான் சொல்லலை, அவங்க சொல்ற இது மாதிரிதான் இருந்துச்சு. அப்ப ஏன் நம்ம மட்டும் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்மளும் களத்துல இறங்கிட்டோம். எவ்வளவு இந்த இது வாய்ஸ் கேட்கலன்னா, மைக் கேட்கல, கேமரா சரியில்லை, எதுனாலும் நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேங்க. ஏன்னா நான் அதை யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் இது என்னால போக முடியாது. அதனால நான் கிரியேட் பண்ணதை போட்டே தீருவேன். எவ்வளவு நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணிருங்க. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து ஒரு % அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். நீங்க யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு அதுவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்டா இருக்கும். ஆனா இது வைரல் ஆகுது, இதெல்லாம் வந்து நான் டெய்லி ஒரு வீடியோ போட போறேன். அது என்னன்னா 100 வீடியோ போட்டு எனக்கு 2 views தான் போச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து ஏன்னா எனக்கு இந்த ஜாப் வந்து அவ்வளவா எனக்கு ரொம்ப பிடிக்கல. எனக்கு வந்து பைக் ஓட்டுறத ரொம்ப பிடிக்குன்றப்ப வந்துட்டு பைக் வச்சு எதாவது பண்ணலாமான்னு பார்த்து போனா சொல்லிடுறேன். நான் வந்து வாசன் மிகப்பெரிய ஃபேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என் வால்பேப்பர் எல்லாத்துலயுமே அவர் தான் இருப்பார். அதுக்காண்டியாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையோட நிறைய பிடிச்சவங்க, என்னையோட கம்மியா பிடிச்சவங்க அவரை மாதிரி அவன் ட்ரை பண்ணும் போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது. பட் எல்லாருக்கும் பைக் பிடிச்சவங்க தான் அவரை பிடிக்குதுன்றப்ப
நம்மளும் இந்த மாதிரி பைக் வச்சு ஏன் சாதிக்க கூடாது? எல்லா பசங்களுக்கும் ட்ரிப்புன்றது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அது சொந்த காசுல போற வரையும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதுவே ஒரு பேஷனை வந்து ப்ரொஃபஷனலா ஆக்கும் போது வந்துட்டு அந்த சந்தோஷம் வந்து வேற. யூடியூப்னு இல்லை, பைக்கர்னு இல்லை, எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும். அதனால தான் நம்மளும் ட்ரை பண்றோம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். நோ கிவ் அப் ஃபார் த ஒன்லி ஃபார் டிசிப்ளின், ஆர்டர், பேஷியன்சி. இதுதான் எங்க அண்ணன் தான் சொன்னார். டிடிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கியூர் ஆஃப் ஒன்லி ஒன் இன் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருப்பி நம்ம வந்து ரூம்கே போயிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் தான் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். போதும், ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். யார் யாருக்கு வாய்ஸ், கேமரா இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோ நம்ம செல்லக்குட்டி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா அந்த செல்லக்குட்டி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபரை வந்து பார்க்குற மாதிரி சேனல்ல இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எதாவது பண்ணலாம். ஏன்னா நம்ம நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அவங்களாதான் இருப்பாங்க. எனக்கு இதே மாதிரி பேசிக்கிட்டே நல்லா லாங்காக ஒரு 500-1000 கிலோமீட்டர் போகணும்னு ஆசை தான். பட் அந்த அளவுக்கு நம்மகிட்ட போய் பட்ஜெட்டில் படிப்படியாக போகும். அண்ணன் வேறு நடந்து போகிறாரு. எங்கள் அண்ணன் வாசம் சொல்லியிருக்காரு, டிசிப்ளின் இஸ் ஃபர்ஸ்ட்டு, வின்னிங் இஸ் ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குன்றத பார்த்துட்டு போலீஸ் இங்கேருந்து நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அதனால் நான் அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம். கிலோமீட்டர்ஸ் யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து பண்றீங்க, யார் யாருக்கு மோட்டோ பைக் பிடிக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. யார் யார் மோட்டோ பைக் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்னைய மாதிரி. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ வரணும்னு யோசிக்காம தயவு செஞ்சு போட்டுருங்க. ஏன்னா யோசிச்சு நான் ஒரு ரெண்டா காலேஜ் ஒரு 2-3 இயர்ஸ் கிட்ட நான் வந்து இப்போ வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வீடியோ இப்போ எப்படி இருந்தாலும் நான் வந்து வீடியோ போட்டுருவேங்க. எனக்கு இப்போ வாய்ஸே கேட்கணும்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நான் அந்த வீடியோ போட்டுருவேன். தான் வந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட். அங்கிட்ட இருந்து வியூ பார்த்துருப்பீங்க. இங்கிட்ட இருந்து சரியா நான் காட்டியிருக்க மாட்டேன். அதனால இங்கிட்ட இருந்து பார்த்துங்க. இந்த ரவுண்ட் ஆனதுக்கு பின்னாடி பழைய பஸ் ஸ்டாண்ட். இங்கே வந்து லோக்கல் பஸ், கும்பகோணம் பஸ் மட்டும் இருக்கும். பேலன்ஸ் பஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிட்டு தான். அண்ணன் வேற நடந்து போறாரு. தலைவர் திமிங்கலம் தானுங்கோ. நைட்டு நான் வந்து இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். எப்பயுமே ஒரு வந்து ஒரு 11-10 கிட்ட ஆயிரும். அங்கே இங்கே தான் தரமா போலீஸ் இருப்பாங்க, போலீஸ் அண்ணாக்கள். பட் நம்மளை என்கிட்ட எல்லாமே இருக்குன்றனால பட் பிடிச்சாது நம்ம ஏதாவது எமர்ஜென்சியில் போகும்போது தான் பிடிப்பாங்க. ஃப்ரீயாக போகும்போது போய் நின்றா கூட போடாண்டுருவாங்க. எமர்ஜென்சி எங்கேயாவது போகும்போது தான் கரெக்டாக பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த எல்லாமே புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ரெண்டு நிமிஷம் அவரே திரும்பி போயிடுவார். ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சி? இப்போ தான் சொல்லி முடித்தேன். நம்மளுக்கு எமர்ஜென்சி, இப்போ அவங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி போல. சவுண்டேஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பி ரூமுக்கே வந்துட்டோம். நம்ம பிடிச்சதுல வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இல்லை சுத்தமாக நல்லா இல்லைன்னா வந்து அப்கிரேட் பண்ணதுனாலும் பரவாயில்ல, நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். பார்ப்போம் எத்தனை பேருக்கு இது வந்து அக்யூரேட்டாக பொருந்ததுன்றதை பார்க்கலாம். லவ் யூ. பார்க்கலாம் எத்தனை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.